அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவிதி எச்சரிக்கை. இனிமேல்தான் மிதுன ராசிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக சனி வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். என்றால் நவ கிரகங்களிலே அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக 2.5 ஆண்டுகள் பல அதிரடியான மாற்றங்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் சனி பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக திகழக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயம் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் எச்சரிக்கை, இனிமேல் தான் மிதுன ராசிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நவம்பர் 4ஆம் தேதி வரை வக்ரம் பெறுகிறாருங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் 8ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். எனவே 9ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது சில சிரமங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குருவும் விரயத்தில் இருக்கிறார். எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிக எச்சரிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டிய ஒரு ராசியாக நிச்சயம் மிதுன ராசி பார்க்கப்படுகிறது. சுப நிகழ்வுகளை திட்டமிடுவதாக இருந்தாலும் புதிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அசுர வளர்ச்சியையும் 5, 9, 10 ஆகிய இடங்களில் நடுநிலையான பலனையும் கொடுப்பாருங்க. ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அல்லது 7.5 சனியாகவோ கண்டச்சனியாகவோ அர்த்தாஷ்டக சனியாகவோ அமரும் போது பல பாதிப்புகளை ஏற்படுத்துவார். இதில் இந்த விதமான அமைப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்பது ஆறுதலான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை நோக்கி நகர்வது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய சில மாதங்கள் குறிப்பாக நவம்பர் 4 வரை அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. குருவும் விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காமல் செல்வதற்கான சூழல் உண்டு. எதையும் சரிவர திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையுடனும் மிகுந்த கவனத்துடனும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும். இது மட்டுமல்லாது குரு பகவானுடைய பார்வை எப்படி பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அதே போன்று சனியின் பார்வையாலும் சனியின் சிறப்பு பார்வையாலும் பல மாறுதல்கள் நிச்சயம் வலுவாக கிடைக்கும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றாலும் 9ஆம் இடத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அப்படி 9ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. சனி அதிக நன்மை கொடுக்கக்கூடிய இடங்களாக இந்த 3 இடங்களும் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இடங்களை சனி பகவானுடைய சிறப்பு பார்வை பதிப்பது என்பது பல்வேறு வகையில காரிய வெற்றியை நிச்சயம் உறுதியாக்குகிறது. ஏனென்றால் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயம் வெற்றி கிட்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதில் அலைச்சலும் சில சிரமங்களும் இருக்கும். அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம். அதே போன்று 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் குறையும். ஆனால் மறைமுகமாகவோ அல்லது ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. தைரியஸ்தான பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். இந்த தருணத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. லாபம் நிலை கொள்ளக்கூடிய யோகத்தை ஒரே சீராக அமைவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அவற்றிற்காக மிக கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாகவும் பல்வேறு வகையான போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழலும் உண்டு என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான். எனவே இந்த வேளையில் இது போன்ற விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. குடும்ப ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் யாரிடமும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. குடும்ப உறவுகளை கையாளும் போது நிச்சயமாக சற்று விட்டு கொடுத்து அல்லது வளைந்து கொடுத்து செல்வதால் சுமூகமான உறவு முறைகளை கையாளுவதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் மனஸ்தாபம், மனஸ்தாங்கல் போன்றவற்றை குறைத்து ஒரு வலுவான ஒற்றுமை பிறப்பதற்கான வழி நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்தினால் சில உறவுகள்ல மன விரிசல் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது பிரிந்து செல்வதற்கான சூழலும் உண்டு. அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது தசாபதிகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தற்போது என்ன பலன் சிறப்பாக உண்டு என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் திருமணம் மற்றும்
பாதுகாத்து வளகாப்பு உள்ளிட்ட சுப நிகழ்வுகளை திட்டமிட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சனி 9ல் நிலை கொண்டிருப்பதால் அவற்றை எளிதாக கடந்து செல்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஆனால் அனைத்து விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு சக்திக்கு மீறிய செயல்பாடுகளாகவே இருக்கும் என்பதை தான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே எச்சரிக்கையுடன் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக வக்ர பயிற்சி காலகட்டத்தை கடப்பதற்கான உதவி செய்யும் என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி. உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். இதுவரை இடைபெற்றிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சில சலுகைகள் கிடைப்பதில் இன்னும் தாமதமாவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஆனால் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் அந்த காரியங்களிலும் நல்ல வெற்றி உண்டுங்க. ஏனென்றால் சனி வக்ரம் பெறுவதால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. எனவே வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டுங்க. எனவே போட்டிகளை சமாளிப்பதற்கு தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சூழ்நிலைகளை பொறுமையாக கடந்து செல்வது மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கடன் வாங்கி எந்த விதமான முதலீடையும் மேற்கொள்ள வேண்டாம். அதனால் சிரமம் அதிகமாகுமே தவிர நல்ல லாபம் கிடைப்பதற்கான சூழல் இல்லை என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையில் சற்று கடின உழைப்பை அதிகமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், கட்சியில் ஆதரவு அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு. ஆனால் விழிப்புணர்வுடனும் சற்று பொறுமையுடனும் இருக்க வேண்டும். மாணவர்களின் கல்வியில் நிச்சயம் எந்தவிதமான தடையும் ஏற்படுத்த மாட்டார். சனி வக்ரத்தில் திரும்பினாலும் கூட கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அவ்வப்போது கவலை அளிக்கலாம். ஆனால் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. விளைச்சல் அதிகரித்தாலும் வரவு கிடைப்பதில் சற்று சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இப்போது குரு விரயத்தில் இருக்கிறார். சுக்கிரனும் பெரிய அளவிற்கு சாதகமாக வலம் வரவில்லை. இந்த வேளையில் சனியும் வக்ரத்தில் திரும்பியிருப்பதால் பெண்மணிகள் உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. இதைவிட குடும்பத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதனால் தங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுவதை விட மற்றவர்களின் மன நிம்மதியும் பாதிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் இது போன்ற சிரமங்களை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் தவிர்ப்பதற்கான சூழல் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தில் பிரச்சனைகளை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதிலும் குறிப்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் வக்ர சனியால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.